Hi viewers, welcome to Women Central. நம்ம எல்லாருக்குமே பேபி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கணும், ரொம்ப புத்திசாலியா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாம் இருக்கும்ல. சோ நம்ம என்னென்ன பண்ணா பிரெயின் நல்லா டெவலப் ஆகி அவங்க புத்திசாலியா வருவாங்க, என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் Women Central சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேபி வயத்துக்குள்ள இருக்கும் போதுல இருந்தே அவங்களோட பிரெயின் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பிரெயினை எப்படி ஷார்பன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ணு தான். சோ கண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவா டக்குன்னு எடுத்த உடனே கிளாரிட்டியா தெரியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்களுக்கு கொஞ்சம் டார்க்கா தான் தெரியும். அதுக்கப்புறம் போக போக தான் அவங்க கலர்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த டைம்ல நம்ம பேபியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஐ டு ஐ கான்டாக்டோட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோ அவங்கள பார்த்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் காமிக்கும் போது பேபி பிறந்த குழந்தைக்கு சீக்கிரமா பிரெயின் டெவலப் ஆகி நல்லா ஷார்ப் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 months 5 months அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பேபி இருக்காங்க அப்படின்னா நீங்க நிறைய கலர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸ் காமிக்கணும், ஷேப்ஸோட இருக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ரெட் பால் அப்படின்னா பேபி கிட்ட காமிக்கும் போதே இது ஒரு ரவுண்ட் ரெட் பால் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணியே நீங்க காமிக்கும் போது பேபி எந்த விதமான அசைவும் கொடுக்கல, பெரிய லெவல்ல ரியாக்ட் பண்ணலனாலும் அது கண்டிப்பா அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. நீங்க அதே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தான் நம்மளோட பிரெயின் ரொம்ப கூர்மையா அதுக்கு ஏத்தாப்புல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அறிவா வளருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்ல எல்லாம் சொல்றாங்க. சோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட மெமரி பவர் நல்லா க்ரோ ஆகுது. சோ அது மாதிரி தான் பேபிஸ்க்குமே. பேபியோட ஃபர்ஸ்ட் டே நீங்க பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிருப்பீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் A for apple அப்படின்னு இருக்கலாம். அந்த A for apple நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 4th monthல இருக்கீங்கனாலும் இங்க தூரத்துல இருந்து ஆப்பிள் அப்படின்னு கேட்டுச்சுன்னா கூட பேபி டக்குன்னு ஐயோ நமக்கு தெரிஞ்சதாச்சே இங்கேயோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தையுமே நம்ம பேபிக்கு எஜுகேட் பண்ணி நம்ம அவங்களோட நாலேஜையும் சரி அட் த சேம் டைம் மெமரி பவரையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ 4th monthல 5th monthல இருக்காங்க பேபி அப்படின்னா அந்த டைம்ல நம்ம நிறைய வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும் பேபிஸ்க்கு. வேர்ட்ஸ் அப்படின்னா நான் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க கிட்ட ஒரு விஷயத்தையும் நம்ம பண்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்ப நான் பேபி நம்ம இப்ப தூங்க போறோம், பாப்பா நம்ம இப்ப குளிக்க போலாமா, சோ அந்த டைம்ல அப்போ இப்ப நம்ம குளிக்கிறோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சோ இது ஒரு விதமான இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கு இது ஒரு விதமான நாலேஜ் அவங்களுக்கு தெரிய வருது, ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இது ஒரு பாத்திங் டைம், இது ஒரு குளிக்கிற இடம், இது நம்ம ட்ரெஸ் பண்ற டைம், சோ நம்ம இப்ப ட்ரெஸ் பண்றோம். அதே மாதிரி சாப்பிடும்போது பாப்பா நம்ம இப்ப சாப்பிடுறோம், நீ சாப்பிடுற பூவா பப்பு மம்மம் பருப்பு சாதம் சாப்பிடுறது உனக்கு நிறைய புரோட்டீன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம பேபி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பேசி நம்ம சொல்றதுதான் அவங்களுக்கு நாலேஜா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி அவங்களோட மெமரியில ஸ்டோர் ஆயிட்டே வருது. சோ பிரெயின் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணவும் ஒரு பக்கம் பிரெயின் டெவலப் ஆயிட்டே வரும். சோ அதுக்கேத்த மாதிரி ஃபுட்ஸும் இருக்கு. அதுக்கு நான் தனி வீடியோவே உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நீ என்னென்ன ஃபுட்ஸ் கொடுத்தா பிரெயின் இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா பேபிஸ்க்குமே பிரெயின் ஒரே சைஸ், ஒரே வெயிட், ஒரே மாதிரியான ஷேப்ல தான் எல்லாருக்குமே ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. அதை நம்ம எப்படி டியூன் பண்ணி ஷார்ப் பண்ணி மெமரியும் சரி அவங்களோட நாலேஜையும் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றது தான் நம்மளோட கையில இருக்கு. சரி, இப்போ பேபியோட பிரெயின் 1 to 5 years வரைக்கும் பேபியோட பிரெயின் நல்லாவே ஷார்ப் பண்ணலாம், நல்லா அவங்களோட மெமரி க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சோ நீங்க 4th monthல இருந்தே புக்ஸ் காமிச்சு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சோ புக்ஸ் காமிச்சு இது ஒரு ஆப்பிள், இது பால், இது கேட் அப்படின்னு சொல்லி ஒன்னா நீங்க டெய்லி கலர்ஃபுல் புக்ஸ் நீங்க காமிச்சு பேபியை உட்கார வச்சு 1 by 1 காமிக்கலாம். ஒரே விஷயத்தையும் நீங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இது பண்ணும்போது பேபிக்கு நல்லா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் பவர் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க டாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டாய்ஸ்ல மிரர் அவங்க இப்ப பாத்தீங்கன்னா 3 monthsல இருந்தே பேபியை கொஞ்ச நேரம் மிரர் முன்னாடி நீங்க நிப்பாட்டி வைக்கணும். அவங்க இனிஷியலா அவங்களுக்கு தெரியாது, அந்த பக்கம் தெரியற ரிஃப்ளெக்ஷன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க டெய்லி பண்ணும்போது அவங்க புரிஞ்சுட்டு அதை பார்த்து சிரிக்கிறது, அதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ற ஆக்ஷன் திருப்பி நமக்கே தெரியுது அப்படின்றது கூட அவங்க மெமரியில ஸ்டோர் ஆகி அதுவும் ஒரு விதமான பிரெயினை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விதமான டாய் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சவுண்ட் மேக்கிங். ஒரு பிளசன்ட் சவுண்டா தான்
இருக்கணும். நாய்ஸ் பண்ற மாதிரியான டாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கே இல்ல என்னது இது இந்த மாதிரி சத்தமா இருக்கு இந்த டாய் அப்படின்ற மாதிரி தோணும்ல. சோ ஒரு பிளசண்டான சவுண்ட் இருக்கிற ரேட்டல், ஒரு கிளுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது பேபிக்கு வந்து அந்த சவுண்டுமே அவங்க ரெகக்னைஸ் பண்ணிப்பாங்க. சோ இது வந்து ஒரு கிளுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்னா புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து 6 months 7 months இருக்கிற பேபிஸ்க்கு பண்ணலாம். சோ இப்போ 1 yearக்கு மேல இருக்கிற பேபிஸ் நான் வந்து எப்படி வந்து மெமரி இது பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஐடென்டிஃபைங். சோ ஆக்சுவலா 9 monthsல இருக்கிற பேபிஸ்மே வந்து பசில்ஸ்லாம் கொடுத்தா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஒரு 3 டாய் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கொயர், ஒரு சர்க்கிள், ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி வச்சுட்டு ஒன்னு நீங்க ஹைட் பண்ணி வச்சுட்டு பேபிமா இது கண்டுபிடியே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. சோ நீங்க இதை டெய்லி பிராக்டிஸ் இன்னைக்கு தான் வச்சுட்டு இப்போ உடனே கண்டுபிடினா பேபிக்கு தெரியாது இல்ல, நம்ம இது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணல. சோ ஒரு நாளா நம்ம இதை வச்சு மூடி மூடி வைக்கும்போது பேபி கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணு மூடி திறந்து விளையாடுறோம்ல, சோ அதே மாதிரி தான் இதையும் நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை காட்டிட்டு மூடி வச்சோம்னா அதை மறைச்சு வச்சிருக்காங்க, சோ நம்ம அதை எடுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு வந்து அது அவங்களோட பிரெயின்லயும் சரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிலயும் க்ரோ ஆகும். சோ இப்ப நான் இதுல பண்ணவே கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல நினைப்போம் ரைம்ஸ் போட்டு கொடுத்தா பேபிக்கு வந்து நல்லா பிரெயின் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து ரைம்ஸும் பேபி தெரிஞ்சுக்கணும் தான், கொஞ்சம் இந்த குட்டி குட்டி பாட்டு அதெல்லாம் நம்மளே பாடி ஆக்ஷன்ஸோட காமிக்கும் போது பேபிக்கு வந்து நல்லா ஸ்பீச்சும் வரும், பேசவும் தெரிஞ்சுப்பாங்க. அட் தி சேம் டைம் அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன்ஸ் மூலமா கொஞ்சம் பிரெயினும் டெவலப் ஆகும். ஆனா இதே டிவில போட்டு நம்ம உட்கார வச்சிட்டோம் அப்படின்னு வைங்கன்னா அவங்களோட சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகி அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்காது, எதுவுமே பண்ணாம அப்படியே அமைதியா உட்காந்து அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம் அதெல்லாம் அவங்க ஃபீட் ஆகுது, மண்டைக்குள்ள ஸ்டோர் ஆகி நல்லா வந்து பிரெயின் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுப்போம். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுமே வந்து நம்ம டிவி பாக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா சிஸ்டமே டவுன் ஆகி அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருப்போம்ல. நமக்கு வந்து எந்த விதமான ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இருக்குமே தவிர அது மூலமா ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு ஐக்யூ லெவலோ க்ரோ ஆகாது. சோ அதனாலதான் டிவி முன்னாடி போன் முன்னாடி எல்லாம் பேபிஸ் வந்து ரொம்ப நேரம் உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 minutes 10 minutes மேக்ஸிமம் ஓகே, அதுக்கு மேல நம்ம உட்கார வச்சோம்னா அது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது கீப் ரிப்பீட்டிங் திங்ஸ். சோ கொஞ்சம் பெரிய பேபி 1 வயசு மேல இருக்கிற குழந்தை இல்ல 2 வயசு மேல இருக்கிற குழந்தை நல்லாவே பேசுவா, நல்லா எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க தூங்க போகும்போது டெய்லி வந்து கேளுங்க, காலையில இருந்து நைட் வரைக்கும் பேபிமா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தியோ அதெல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லி சும்மா நீங்க கேட்டு பாருங்க. கேட்கும்போது ஜஸ்ட் நான் சாப்பிட்டேன் தூங்குனேன் அப்படின்னு சொல்லாம டீடைல்ஸோட ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நம்ம வந்து டீடைல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம மறக்காம இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுமே வந்து நம்ம தூங்க போகும்போது காலையில இருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ரீகால் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த ரீகால் பண்ணும்போது நம்ம மெமரியில நல்லா அது ஸ்டோர் ஆகும். அட் த சேம் டைம் ஐக்யூ லெவலுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சோ ஸ்கூல்ல கூட போனா டீச்சர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம திருப்பி ஒரு வாட்டி நினைச்சு பார்க்கும்போது அது ஆப்வியஸா நல்லாவே ஸ்டோர் ஆகி அந்த மெமரியில வந்து அப்படியே அழுத்தமா ஆழமா பதிஞ்சிரும். ஒரு நாள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணது மட்டும் 2 நாள் கழிச்சு பேபிமா நீ போன வாரம் என்னெல்லாம் பண்ணேன்னு மம்மி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா பேபி வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்ணேனே ஞாபகம் இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. 2வது நாள் நீ இப்போ ஞாபகப்படுத்தி பாருங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா கொஞ்சோண்டு ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. போன வாரம் நம்ம ஏதோ ஷாப்பிங் போனோம், அங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அங்க வேற என்னெல்லாம் பண்ணோம், வேற என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு நீங்க திருப்பி திருப்பி கேட்க ஒரு நாளா அவங்களுக்கு க்ரோ ஆகி பேபி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிடுவாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம இதை வந்து ட்ரெயின் பண்ணிட்டே வரும்போது ஈஸியா அவங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல இப்போ இருக்கிற வேர்ல்ட்ல வந்து எஜுகேஷனும் சரி ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப டஃப் ஆயிட்டே வருதுல. இந்த டைம்ல வந்து பேபிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி சின்ன வயசுலயே அவங்களோட ஐக்யூ அவங்க இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா எல்லாத்தையுமே அவங்க டேக்கிள் பண்ணிட்டு இந்த காம்படிஷன்ஸ் எல்லாமே வின் பண்ணி நல்லா சஸ்டைன் ஆகி நல்லா வந்துருவாங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.